மதுராந்தகம் ஏரி மிரட்டுகிறது என்று பலரும் பீதியை கிளப்பினாலும் கூட ததும்பி நிற்கும் ஏரியை கண்குளிர பார்த்து ரசிக்கலாம் என்பது இயற்கை தந்த வரம்தான். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் 912 ஏரிகள் உள்ளன. இந்த 912 ஏரிகளிலேயே பெரிய ஏரி மதுராந்தகம் ஏரிதான். திருவண்ணாமலை, செய்யாறு, வந்தவாசி பகுதிகளில் பெய்யும் மழை நீரானது கிளியாறு வழியாக மதுராந்தகம் ஏரிக்கு வந்து சேர்கிறது. இங்கு இருந்து 30ற்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த ஏரியால் பயன்பெறுகின்றன. உத்தம சோழன் காலத்தில் கட்டப்பட்டு ஆங்கிலேய அரசால் 1798ஆம் ஆண்டு கலெக்டர் லியோனாவால் வலுப்படுத்தப்பட்ட இந்த மதுராந்தகம் ஏரிதான் தற்போது அச்சமூட்டும் வகையில் பெருகி வழிந்தோடுகிறது. $12,900 அடி நீளமுள்ள கரைகள் கொண்டதும் 21 அடி ஆழமானதும் 2,908 ஏக்கர் பரப்பளவையும் 609 மில்லியன் கன அடி கொள்ளளவையும் கொண்ட மதுராந்தகம் ஏரி தற்போது முழு கொள்ளளவையும் தாண்டி உள்ளது. வரக்கூடிய 14,500 கன அடி நீரை இருப்பில் வைத்துக் கொள்ள வழியில்லை. இதனால் அபாய காலத்தில் திறக்கக்கூடிய ஷட்டர் மற்றும் கலங்கள் வழியாக அப்படியே தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. பொங்கும் நுரையாக பெருகி மதுராந்தகம் ஏரி இப்படி ஓடுவது பல ஆண்டுகளுக்கு பிறகான அரிதான காட்சி. மதுராந்தகம் ஏரி மிரட்டினாலும் இயற்கையை வணங்குவோம், மதுராந்தகம் ஏரியையும் வணங்குவோம்.